வணக்கம். என் பெயர் டாக்டர் குருதவன். இன்று இந்த வீடியோவில் நாங்கள் பேசப் போகிறோம், எப்படி சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் பேக்கிங் சோடா கெடுகின்ற சிறுநீரகத்தை கெடாமல் தடுக்க முடியும் என்பதைப் பற்றி. இத கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். பேக்கிங் சோடா நாங்கள் உணவில் சேர்த்துக் கொள்கிறோம். இது எங்கள் வீடுகளில் உள்ளது. அது சிறுநீரகத்தை கெடாமல் எப்படி தடுக்க முடியும்? சிறுநீரகம் வேலை செய்ய குறைவாக இருக்கும்போது, சிறுநீரகம் செயலிழக்கும் போது உடலில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பேக்கிங் சோடா எப்படி உங்களுக்கு உதவுகிறது என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். நாம் முதலில் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை பற்றி தொடங்க வேண்டும். சிறுநீரகம் எங்களுக்கு என்ன செய்கிறது? நாம் அனைவரும் அறிந்ததே சிறுநீரகம் சிறுநீரை உருவாக்குகிறது. சிறுநீரை உருவாக்குகிறது. எனவே நம் உடலில் என்ன கழிவு பொருள் இருந்தாலும் அது அழுக்கு, யூரியா, தண்ணீர், உப்பு அல்லது வேறு எந்த கழிவு பொருளாக இருந்தாலும் அதை உடலில் இருந்து அகற்றுவதற்கு நமது சிறுநீரகங்கள் பொறுப்பு. ஆனால் எங்கள் உடலில் இன்னொரு பணியையும் செய்கிறது. அது அமிலத்தை வெளியேற்றுவது. இது எங்கள் உடலில் எங்கே இருந்து வந்தது என்ற கேள்வி எழுகிறது. அப்படியென்றால் நம்ம உணவு சாப்பிடும்போது ஜீரணமாகும்போது எங்களுடைய உடலில் சிறிது சிறிதாக அமிலம் உருவாகி கொண்டே இருக்கும். அதே காரணத்தால் நாம் சிறுநீர் கழிக்கும் போது எங்கள் சிறுநீரும் அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும். நாம் அப்படியே சாப்பிடவில்லை. ஆனால் எங்கள் சிறுநீர் அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அது சிறிது அளவிலேயே அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும். மிகவும் அதிகமாக அல்ல. அது தினமும் 3, 4 முறை, 5 முறை சிறுநீர் கழிக்கும்போது எங்கள் உடலின் அமிலத்தை ஒழுங்குபடுத்துகிறது. மற்றும் அனைத்து நோயாளிகளிலும் இன்னொரு விஷயம் நடக்கிறது. அது அமிலம் சேர்ந்து கொள்வது. இப்போது உங்கள் கிரெடினின் அளவு 3, 4க்கும் கீழே இருந்தால் அது உங்கள் சிறுநீரகத்திற்கு சேதம் செய்யவில்லை. உங்கள் உடலில் கிரெடினின் அளவு 3 மற்றும் 4 கடந்துவிட்டால் உடலில் சேர்ந்து கொண்டிருக்கும் அமிலம் பற்றிய முழு சாத்தியம் உள்ளது. இப்போது உங்கள் சிறுநீரகம் வேகமாக சேதமடையும் பேசி. மேலும் உங்கள் கிரெடினின் அளவு ஒவ்வொரு மாதமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தால் அது அடுத்ததாக 5 ஆகிவிட்டது, 6 ஆகிறது, பின்னர் அது 7, 8 ஆகிறது. மிகவும் பெரிய காரணம் என்னவென்றால் அது எங்களுக்கு தெரிகிறது. அது மெட்டபாலிக் அமிலம், அதாவது உடலின் உள்ளே அமிலம் சேர்ந்து சிறுநீரகத்தின் அமிலத்தை வெளியேற்றுவதில் சுழல்கிறது. இது நமது சிறுநீரகங்களுக்கு விரைவான சேதத்தை ஏற்படுத்துகிறது. அவை நமது மென்மையான மற்றும் பலவீனமான உறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாட்டில் மெதுவாக செல்கின்றன. அப்படியானால் இந்த மெட்டபாலிக் அமிலத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் இப்போது இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை புரிந்து கொள்வோம். PS 7 விட அதிகமாக இருந்தால் அதுவும் எங்கள் உடலுக்கு சேதம் செய்யக்கூடும். நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் பஃபர் பயன்படுத்துகிறோம். அது அமிலத்தையும் தளர்த்தவும் செய்யக்கூடிய பொருள். அவற்றில் உடலுக்கு சேதம் இல்லாமல் சிறப்பாக செயல்படும் பொருள் சோடியம் பைகார்போனேட் ஆகும். சோடியம் பைகார்போனேட்டை நீங்கள் பேக்கிங் சோடா என்று அறிந்திருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் எங்கள் உடலில் உருவாகும் அமிலத்தை நியூட்ரலைஸ் செய்கிறோம். இப்போது நீங்கள் அமைதியாக இருங்கள். இதனால் எங்கள் சிறுநீரகத்திற்கு மேலும் சேதம் செய்ய முடியாது, அதிகமாக முடியாது. மேலும் சிறுநீரகத்தின் சேதமடையும் வேகம் தடைபடுகிறது. அது வேகமாக முடியாது. இதுவே நமக்கு நன்மை அளிக்கிறது. பேக்கிங் சோடா. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்போது சமையலறையில் சென்று பேக்கிங் சோடா தேட வேண்டாம் மற்றும் பேக்கிங் சோடா சாப்பிட வேண்டாம். ஏனெனில் இதன் சுவை மிகவும் கடினமாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு கரண்டியில் எடுத்தால் பெரும்பாலும் இதனால் வாந்தி வர வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் பேக்கிங் சோடா பவுடரை பயன்படுத்த வேண்டாம். மார்க்கெட்டில் இதன் டேப்லெட்டுகள் மிகவும் மலிவாக கிடைக்கின்றன. வெவ்வேறு பெயர்களில் கிடைக்கின்றன. மேலும் அவை உங்கள் விவாதத்திலும் இருக்கக்கூடும். எனவே உங்கள் மருந்தை சரிபார்க்க வேண்டும். அந்த மருந்திலே நீங்கள் வாய்ப்புகளை பார்க்க வேண்டும். உயர்வன் வாய்ப்புகள் என்னன்னா, நீங்க சோடா டேப்லெட்டை எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், எப்போதும் நீங்கள் QFT சோதனை செய்ய செல்லும்போது உங்கள் QFTயில் உங்கள் சிறுநீரகத்தை சோதிக்கும் போது உங்கள் இரத்தத்தில் எவ்வளவு அமிலம் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை சோதிக்கவும். அதன் சோதனையின் பெயர் சீரம். இணைந்து உங்கள் இரத்தத்தில் எவ்வளவு உள்ளன என்பதை சோதிக்கிறார்கள். பைகார்பனேட் அயன்கள் 22 கீழே போகிறதா? மற்றும் உங்கள் சிறுநீரகம் வேகமாக வளர்ந்தால் இது ஒரு காரணமாக இருக்கலாம். இரத்த அழுத்தம் பரவாயில்லை, சர்க்கரை பரவாயில்லை. ஆனால் சைக்கிள் ஓட்டுதல் குறைவாக இருந்தால் உங்கள் சிறுநீரகம் சேதமடையும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனவே இதை சமாளிக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? உங்கள் சிறுநீரகத்தின் மதிப்பின் அடிப்படையில் அப்ராக்சிமேட்டிக் மாத்திரையை அங்கு வைக்கிறோம். அதில் நீங்கள் எவ்வளவு அளவில் பைகார்பனேட் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறோம். நீங்கள் அதை சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டால், சரியான முறையில் சாப்பிட்டால், இதை உங்களில்
சிறுநீரகம் வேகமாக பாதிக்கப்படாது. இதை உங்கள் நிலைமை மோசமாகாது. மேலும் அது மீளக்கூடியதை தொடங்கும். ஏனெனில் எங்கள் உடலில் ஏதேனும் காயம் அல்லது பிரச்சனை வந்தால் அதை சரி செய்யும் சக்தியும் உடலுக்கே உள்ளது. எந்த மருந்தும் உடலுக்குள் ஒரு சூழலை உருவாக்குகிறது. அதன் மூலம் உடல் தானாகவே சரியாகிறது. ஆகையால் இப்போது நாங்கள் எங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டில் வேலை செய்ய வேண்டும். நாம் எங்கள் உடலின் சக்தியை அதிகரிக்க வேண்டும். அதனால் அது சிறுநீரகத்தின் இழந்த திறனை மீண்டும் பெற முயற்சிக்கும். மேலும் சிறுநீரகம் மேலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் சிறுநீரகம் மேலும் பாதிக்கப்படுவதை தொடர்ந்தால் அப்போது நமது நிலை டயாலிசிஸ் அல்லது மாற்று அறுவை சிகிச்சைக்கு செல்கிறது. இப்போது சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான காரணங்கள் வெவ்வேறு வகையாக இருக்கின்றன. சிலரின் சிறுநீரகம் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறது. சிலரின் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறது. சிலரின் கொள்கை காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. காரணங்கள் வெவ்வேறு என்றால் அதை கையாளும் முறைகளும் மாறுகின்றன. உங்கள் வழக்கில் காரணம் என்ன என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். காரணம் சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டது என்று கண்டுபிடித்தால் உங்கள் இரத்த அழுத்தம் சரியாக உள்ளதா என்று நீங்கள் சரிபார்க்க வேண்டும். இப்போது அது குறைவாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டுபிடித்தால் குறைந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்காக நீங்கள் எவ்வளவு மருந்து எடுத்தாலும் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை, இருக்கக்கூடாது. உங்கள் சிறுநீரகத்தை காப்பாற்ற விரும்பினால் உங்கள் இரத்த அழுத்தத்தை பிபி சரிபார்க்க வேண்டும். அது என்ன செய்கிறது? இரத்த அழுத்தத்தை சரிபார்க்கும் போது அவர் மருந்து எடுத்ததை சரிபார்க்கிறார். இரத்த அழுத்தத்தை சரிபார்க்க வேண்டும் என்றால் மருந்து எடுத்ததற்கு முன் சரிபார்க்கவும். ஏனெனில் உங்கள் இரத்த அழுத்தம் எங்களுக்கு 24 மணி நேரமும் 365 நாட்களும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மருந்து எடுத்த பிறகு அது குறைந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். மருந்தின் தாக்கம் முடிந்ததும் அது மீண்டும் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நிலைகளிலும் அது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஆகையால் நாங்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். 365 நாட்கள் 24 மணி நேரமும் நாங்கள் இரத்த அழுத்தத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும். ஒரு முறை நாங்கள் பார்த்தோம், சரி, மருந்து எடுத்த பிறகு என் இரத்த அழுத்தம் சரியாக இருக்கிறது. ஆனால் மருந்து எடுத்ததற்கு முன் அது சரியில்லை என்றால் அங்கே நாங்கள் வேலை செய்ய வேண்டும். இது உங்களுக்கு புரியும். அதே போல நீரிழிவு நோயும் உள்ளது. உங்கள் சிறுநீரகம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகிறதா என்றால் உங்கள் சர்க்கரை அளவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே வைத்திருக்க வேண்டும். அதற்காக உங்களுக்கு இன்சுலின் பயன்படுத்த வேண்டியிருந்தாலும் சரி, உங்களுக்கு 2 கூடுதல் மருந்துகளை சேர்க்க வேண்டியிருந்தாலும் நீங்கள் எந்த விதத்திலும் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அப்போ அதாவது உங்களுக்கு மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. உங்கள் நிலையை புரிந்து கொள்ளவும் உடலை புரிந்து கொள்ளவும் வேண்டும் என்பதுதான். நீங்கள் உடலை புரிந்து கொள்ளும் போது, நிலையை புரிந்து கொள்ளும் போது சிகிச்சையை அமைப்பது மற்றும் சிகிச்சையின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறீர்கள். மேலும் உங்கள் மருந்தை உங்கள் சிகிச்சையை சரியான முறையில் நடத்த முடிகிறது. இந்த வீடியோவில் பேக்கிங் சோடா பற்றிய தகவலை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ஏன் உங்களுக்கு பேக்கிங் சோடா மாத்திரைகள் கொடுக்கப்படுகின்றன, ஏன் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மற்றும் அது எவ்வாறு உங்களுக்கு உதவுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எந்த சந்தேகமும் இருந்தால் ஏதேனும் கேட்க விரும்பினால் பெரும்பாலும் தோல்வி குறைவாகவே இருக்கும். போகும் முன் நீங்கள் சில சிறுநீரக நோயாளிகளை சந்தித்து செல்ல வேண்டும் என்று